டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மதுரை மாநகரே குலுங்கக்கூடிய வகையில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான பணிகளை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய கோரியும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக அறிவிக்க கோரியும் பல்வேறு அமைப்பினர் மதுரை மேலூர் பகுதியிலிருந்து தமுக்கம் தலைமை தபால் நிலையம் நோக்கி காலை 8 மணிக்கு பேரணியாக புறப்பட்டனர். வாகன பேரணிக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் பேரணியாக நடந்து சென்றால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்று காவல்துறை கூறியது. எனினும் தடையை மீறி ஏராளமானவர்கள் பேரணியாக சென்றதால் மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டங்ஸ்டன் சுரங்க எதிர்ப்பாளர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் வரை நடைபயணமாக வந்தனர். வரக்கூடிய வழியில் பொதுமக்கள் அவர்களுக்கு குடிநீர், குளிர்பானம் போன்றவற்றையும் வழங்கினர். பிறகு போராட்டக்காரர்களுடன் காவல்துறையினர் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்று கொடிக்குளம் பகுதியிலிருந்து வாகன பேரணியாக செல்ல ஒப்புக்கொண்டனர். நடைபயணமாக சென்று கொண்டிருந்த சுமார் 5000 பேர் வாகனங்களில் தமுக்கம் நோக்கி சென்றனர். பேரணியாக வந்தவர்களை தமுக்கம் மைதானம் அருகே காவல்துறையினர் தடுத்தனர். திட்டமிட்டபடி தமுக்கம் தபால் நிலையம் வரை அனுமதிக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிரான போராட்டம் பிற்பகல் 3:30 மணி அளவில் நிறைவு பெற்றது. சுமார் 8 மணி நேரம் நடைபெற்ற போராட்டத்தில் தன்னெழுச்சியாக பல்வேறு கிராமங்களை சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர். டங்ஸ்டன் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோரிப்பாளையம் தமுக்கம் மைதானம் சாலையில் உள்ள தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காடு கரை எல்லாமே பாதிக்கு, உள்ள ஊட்டி படுப்பு எல்லாமே பாதிக்கு. நாங்க மக்கள் இருக்கிற வரைக்கும் நாங்க பாதுகாப்பா இருக்கணும். நாங்க ஊரை விட்டு கிளம்ப மாட்டோம். மக்களோட உரிமைக்கு நாங்க போராட வேணும். கண்டிப்பா இது மத்திய அரசு, மாநில அரசுகளை கண்டித்து எங்களோட வளம் காக்குறதுக்கு, விவசாயம் காக்குறதுக்காக, எங்க மண்ணை காக்குறதுக்காக நாங்க போராடுறோம்.